மகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் வல்தெல்கும் கோழி அழைத்தன காண்மாதவே வல்தெல்கும் கோழி வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரியம் பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரியம் பாவாய் आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशीत्रीं वन्दे வரதவல்லபாம். ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கு பெருமை சேர்ப்பது ஸ்ரீ மகாலட்சுமி. ஆழ்வார் திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு. ஸ்ரீ என்கின்ற மகாலட்சுமி ஸ்ரீதேவி இல்லாத பகவானை நான் ஒரு பொழுதும் அண்டமாட்டேன், தொழமாட்டேன், சேவிக்க மாட்டேன். அந்த தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றி வேதம் ரிக்வேதத்தில் கிலபாகம் ஸ்ரீ சுக்தம்னு கொண்டாடிருக்கு. ஸ்ரீ ஸ்துதின்னு இந்திரனே விஷ்ணு புராண அந்தர்கதமாக ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். அதை தவிர்த்து ஆதிசங்கரர் கனகதாரா, கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம், சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ஸ்துதி, அவருடைய பிள்ளை லக்ஷ்மி சதகம், வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹஸ்ரம், ஏற்கனவே இருக்கு பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலேயே 2 வகை இருக்கு. எத்தனையோ கீர்த்தனைகள், அத்தனையும் தாயாருடைய பெருமையை கொண்டாடும். இந்த தாயார் தானே பூதேவியாகவும் நீலாதேவியாகவும் இருக்கின்றாள். ஹரிவம்சத்துல அந்த நீளாவான நப்பின்னையோடு தான் கண்ணனுக்கு திருமணம் முதலில் நடந்தது, பால்ய விவாகமாய் நடந்ததுன்னு பார்க்கணும். ஆண்டாள் கண்ணனை பார்க்க வேண்டும், அவனோடு கூட வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவன் இல்லம் தேடி செல்கின்றாள். தவாளெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் தெரியுது, ஓஹோ கிருஷ்ணர் இங்க இல்ல போல இருக்கு, நப்பின்னை வீட்டுல இருக்கார். அப்ப எப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவாய் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் மகாலட்சுமி நாராயணன் இருவர்களையும் அடைவதற்கு மகாலட்சுமியை புருஷகார பூதையாக்கி அடைகின்றதோ அதுபோலே இங்கு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு 18, 19, 20 3 பாசுரங்களில் ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள். அதுல 18வது பாசுரம் இது. உந்து மத கழிற்றன். உந்து மத கழிற்றன் என்று சொன்னால் ஒரு ஆணையை குறிக்கும்.
மதஜலம் பெருகக்கூடிய ஆணை. ஸ்ரீவர்தன், மதஜலம்னா என்ன? அந்த யானை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது அதோடைய மஸ்தகத்துல இருந்து ஒரு லிக்விட் வந்து செக்ரீட் ஆகும். அது ரொம்ப அதோடைய ருச்சியே ரொம்ப ருச்சிகரமா தனியா. வெரி குட். ஆணையின் அந்த இமோஷன் பாவனையில் வரக்கூடிய ஒரு ஜலம் மதஜலம் என்று பெயர். அதற்கு இங்கிலீஷ்ல டெம்பரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றார். அந்த ஜலமானது வரும்போது ரொம்ப வாசனையோடு இருக்கும், ருச்சியோடு இருக்கும், வண்டு எல்லாம் கிரிங்காரம் பண்ணுமா. அப்பேற்பட்ட ஆணை உந்து மத களிற்றன், களிராய் இருக்கக்கூடிய ஒரு ஆணை உந்து மத களிற்றன், மதஜலம் பெருகக்கூடிய ஆணை ஒரு பக்கம் வரும்போது ஓடாத தோல்வலியன், போர் புரியும் போது ஒரு நாளும் ஒரு வீரன் போர் பூமியை விட்டு ஓடக்கூடாது. ராமாயணத்துல யார் போர் பூமியை விட்டு ஓடினா? போய் நாளை வந்து ராமர் சொன்னார், அவர் போயிட்டு வந்தார், ஒருத்தன் ஓடிட்டானே. மாரீச்சன் ராமர் அடிச்சு தள்ளி விட்டுட்டார், கொல்லல, அவனை தள்ளி விட்டுட்டார். சுபாவை கொண்டு மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார். இவரா ஓட்டி விட்டுட்டார், அவனா ஓடல. குட்ரை அகம்பணன் கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும் போது ஒரு புடவையை தான் சுற்றி கொண்டு பயந்து ஓடிட்டான். ராவணன் கிட்ட போய் நேர தைரியமா நின்னான், ராமன் எதிர்க்க நிக்க முடியல. அப்படி ஓடாத, போர் பூமியில் ஓடாத தோல் வலியன், அப்பேற்பட்ட தோல் வலிமை மிக்கவர். தோல் வலியன் மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆண்டாள், ஓடாத தோல் வலியன். நல்ல பலமெல்லாம் இருக்கு, ஆனா யுத்தம்னா கொஞ்சம் நடுங்கிடுவார் சார் அப்படின்னு இல்லாமல் ஓடாத தோல் வலியன், அப்பேற்பட்ட உந்து மதகளிற்றன், ஓடாத தோல்வலியன், அப்பேற்பட்ட சிறப்போடு கூடியவன் யார்? நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனின் மருமகளே. அதாவது இப்ப அத்தனை பெருமையும் இப்ப முதல்ல நந்தகோபாலனுக்கு சொல்லியிருக்க. இன்னும் நப்பின்னைக்கு ஒண்ணுமே சொல்லல. பின்னையே நப்பின்னை இப்போ ஒருத்தரை பார்க்கணும்னா இப்ப ஏற்பட்ட மலையெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்காரு, அவரோட பிள்ளையா நீ அப்படின்னா அப்பாவை தானே கொண்டாடுற, பிள்ளையா கொண்டாடுறாரு. ஆனா நப்பின்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் சீதையை பார்த்து நீ யாருன்னு கேட்டபோது அவ சொன்னா ஸ்னுஷா தசரதஸ்யாஹம், நான் தசரதனோட மாட்டு பொண்ணுனா. அதனால ஈவன் இஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் ப்ரைசஸ், இட் இஸ் லைக் we getting it. ஹாப்பியா இருக்கணும், பொறாம பிடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதனால நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய், நல்ல பின்னையே, சங்க காலத்தில் புலவர்கள் போற்றக்கூடிய நல்ல பின்னையே, நப்பின்னையே, கந்தம் கமழும் குழலி. குழலினா என்ன? அழகான குழல் கற்றையோடு கூடியவள், நல்ல கேசபாசங்களோடு கூடியவள், நல்ல ஹேர். அப்படியே நீ என்ன, யாரு பேண்டீன் யூஸ் பண்ற? நீ தானே பேண்டீன். அந்த பேண்டீன் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஹேர் மாதிரி இருக்குமா குழலி. கந்தம் கமழும் குழலி. எந்த கந்தம்? நீ உடனே பேண்டீனுங்க, நல்ல வாசனை, நேச்சுரல் ஆர்கானிக்கா அவ ஹேர்லயே நல்ல வாசனை இருக்கான். அதனால கந்தம் கமழும் குழலி, கடை திறவாய். நாங்க வந்திருக்கோமே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, கதவை திறக்க மாட்டியா நப்பின்னை, கடை திறவாய். எங்க உள்ள இருக்கக்கூடிய நப்பின்னை. இப்போ ஆண்டாளுக்கு இதேதான் வேலை, யாரையாவது எழுப்பிண்டே இருக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஸை எழுப்பினா எல்லாரும் கேட்டா காத்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு, எருமை வந்துதான், மாடு வந்துதான், கண்ணுக்குட்டி வந்துதான் கேட்டுருந்தா. இப்போ அவ சொல்றா ஆண்டாள் கார்த்தால ஆயிடுத்துடி. அதுக்குள்ள இருக்கக்கூடியவ கேட்கிற கார்த்தால ஆயிடுத்துங்கிறத நான் எப்படி ஒத்துப்பேன்? அதுக்கு சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். அது என்ன, ராத்திரி 12 மணிக்கா கோழி கத்தும்? கார்த்தால ஒரு 4 o'clock 5 o'clock தானே, அப்படியே மார்னிங் ஆக போறதுன்னா கத்தும். கோழி அழைத்தன கான். ஆனா ஒண்ணு, பொதுவாக சப்தம் கோழிங்கிறத வாய் திறந்து ரொம்ப சொல்லக்கூடாது. ஆனா ஆண்டாள் நிறைய இடத்துல சொல்றா. ஏன்னா அவள் தன்னை ஒரு வைஷ்ய பெண்ணாக பாவித்து சொல்கின்றாள், அப்போ தோஷம் வராது. அதனால சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். பாரு, கோழியுடைய துவனி கேட்கறது. மாதவி பந்தல் மேல், இன்னைக்கு வெறும் பறவையை வச்சு சொல்றா. மாதவி பந்தல் மேல், மாதவி பந்தல்னா குறுக்கத்தி பந்தல்னு பேர். குறுக்கத்தினால் செய்யப்பட்ட பந்தல். பந்தல்னா 2 பக்கமும் கட்டை வச்சிருவா, அதுலயே கிரீப்பர்ஸ் இருக்கும், அதுவே ஒரு அழகான ஒரு கேனப்பி மாதிரி இருக்கும். அதனால மாதவி என்கின்ற குறுக்கத்தியின் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயில் எல்லாம் கூவுறது பார். கோழி கத்துறது உனக்கு பிடிக்கல, குயில்லாம் பாடுமே. ஒரு குயில் ரொம்ப அழகா ராமாயணம் பாடியிருக்காது. எந்த குயில்? வால்மீகி கோகிலம். வால்மீகி அழகா குயில் பாடியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குயில்கள். ஏதோ ஒரு பாசுரத்துல கிளியேன்னு சொல்லிட்டா, ஏதோ ஒரு பாசுரத்துல கொக்க பத்தி சொன்னா, 13வது பாசுரம். ஆச்சா, அதனால ஏதோ பாசுரத்துல கருடனை பத்தி சொன்னா,
புள்ளரையன் கோயில். அது எத்தனாவது பாசுரம்? 6வது பாசுரம் புள்ளரையன். 13வது பாசுரத்துல பகன், 15வது பாசுரத்துல கிளி, 18வது பாசுரத்துல கோழி குயில். ஃபுல்லா நமக்கு ஃபுல்லா ஆர்னித்தாலஜி என்னெல்லாம் பேர்ட்ஸுங்கிறத கத்து கொடுத்துருவோம். ஏன்னா ஆஸ்ட்ரிச் எம்முல்லாம் தான் பாக்கி. அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அந்த குறுக்கத்தி பந்தல் மேல் எத்தனையோ குயில்கள் கூவருதே. பந்தார் விரலி, அழகாக மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய விரல்கள் படைத்தவரே. பந்தார் விரலி, அழகான விரல் இருக்கான் அந்த தாயாருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. முதல்ல மாமனாரை கொண்டாடியாச்சு, இப்போ மைத்துனன் பேர்பாட. உன்னுடைய ஹஸ்பண்டை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். நீ ஹாப்பி ஒய்ஃப் தானே, உன் ஹஸ்பண்டை பாடுறதுக்கு தானே வந்திருக்கோம். மைத்துனன் பேர்பாட. மைத்துனன்னா இங்க யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பேர்பாட. அப்ப நீ வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும். கிருஷ்ணரை பாடணும்னா நீ வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி வரணும்? செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. அதாவது உன் கையில வளையலா இருக்கும், கல 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 சத்தம். அழகான அந்த தாமரை விரல்கள், தாமரை விரல்கள் கல 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 கலான அந்த வளையல் சத்தம். பந்தா விரலி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். அதோட வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும். இந்த பாசுரத்துக்கு பெரியோர்கள் சொல்லக்கூடியது இது எம்பெருமானார் அனுபவித்த பாசுரம். எம்பெருமானாருக்கு பாஷ்யக்காரருக்கு அந்த 30 பாசுரங்களுமே சிறப்பு தான். அவர் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேற என்ன பிரபந்தங்கள் பாடியிருக்கார் ராமானுஜர்? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், கத்தியத்ரயம், 3 கத்தியம் எடுத்து இன்னொரு இது யார் யார் சொல்வா? வேதார்த்த சங்கிரகம். அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம், பகவத்கீதைக்கு பாஷ்யம் கீதா பாஷ்யம், உபனிஷத்தினுடைய கருத்து வேதார்த்த சங்கிரகம். அதே ஸ்ரீபாஷ்யத்தின் சாரத்தை வேதாந்த தீபம், வேதாந்த சாரம். 3 கத்தியங்கள், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், நித்தியம். 9 கிரந்தங்கள் பாடியிருக்கார். இந்த 9 கிரந்தத்துல எங்கேயுமே திருப்பாவை இல்லை. ஆனா அவர் மனசு முழுக்க நினைச்சிருக்குது திருப்பாவை தான். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து ஸ்ரீபாஷ்ய ஜீயர் இல்லை, திருப்பாவை ஜீயர். இந்த திருப்பாவை ஜீயர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை நடந்து கொண்டு வரும்போது, ஒரு வீடா போயிட்டு இருக்கும்போது அப்படியே மனசளவில் திருப்பாவை சொல்லிக்கொண்டே போகும்போது எதேச்சியாக அன்னைக்கு அமைந்தது 18வது பாசுரம். அவர் உந்து மத கழிச்சன்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு போது ஆன போயிட்டு இருக்கு. ஓடாத தோல் வலின்னு சொல்லும்போது மல்லர்கள் அங்க நடந்து போயிட்டு இருக்கா. நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு ஆண்டாள் பத்தி நினைக்கும் போது உள்ளே இந்த ஒருத்தர் கூப்பிடுறார் அத்துழாய். இவர் நப்பினாய் அப்படின்னு நினைக்கிறதா அத்துழாய்னு கூப்பிடுறதும் ஒரே சமயத்துல இருக்கு. கோழி அழைத்தன கான்னு அவர் மனசுல நினைச்சுட்டே போகும்போது கரெக்டா கோழியுடைய சத்தம் கேட்கறது. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான்னு சொல்லும்போது குயில் சத்தம் கேட்கறது. செந்தாமரை கையன்னு சொல்லும்போது ஏதோ கை வரா மாதிரி இருக்கு. வளையொலிப்பன்னு சொல்லும்போது வளையல் சத்தம் கேட்கறது. யாரோ வந்து கதவுல இருக்காளே போய் திறந்து பாருன்னு பெரிய நம்பிகள் சொல்லும்போது அத்துழாய் திறக்கிறதோ இவர் பார்க்கறதோ ஒரே சமயத்துல நடக்கும்போது ஒருவேளை நப்பினைதான் திறந்து விட்டாலோ மூச்சாயிட்டார். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அப்பா சொன்னாராம், கவலைப்படாதே, இது 18வது பாசுரத்துக்கு தான் விழுந்திருப்ப. எப்படிப்பா நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாலும் இப்படித்தான் விழுந்தார். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவளுக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தது. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரபியோ சயின்ஸோ மேத்ஸோ படிக்கும்போது இன்வால்வ்டா படிக்கணும். ஒரு பாசுரம் அர்த்தம் சொல்லும்போது இன்வால்வ்டா கேட்கணும். நம்ம கவனம் இங்கேயே இருக்கணும். அப்படி இப்படி போயிடுதுன்னு வச்சுங்க, அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்புறம் எங்க சொல்லியிருக்காரு, எங்க விட்டுருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, திடீர்னு அவர் கேள்வி கேட்டாருன்னா அப்படி என்னது என்ன கேட்டார் அவர்? ஏதோ ஒரு உலகத்தை நம்ம அத்தல விதல சுத்தல ரசாதல பல பாதாளத்தை போய் பிரம்மாவெல்லாம் பாம்பீர் மவுண்டன்ஸ்ல பார்த்துட்டு கீழே வரத்துக்குள்ள ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு இருப்பார். அப்படி இல்லாமல் அந்த கவனம், அந்த ராமானுஜர் எவ்வளவு இன்வால்வ்டா இருந்தாருன்னா அன்னைக்கு ஆண்டாள் சொன்ன பாசுரம் இன்னைக்கு நடந்தா மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதுதான் 18வது பாசுரம். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் கூட விஸ்மயித்த ஒரு பாசுரம், நப்பின்னையின் பாசுரம் 18. Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org
books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.